ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விளாக் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஒரு அருமையான கோவிலை காட்டுறேன். இப்போது நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் தான் போகிறோம். போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி போயிட்டுருக்கோம். இது எந்த ஏரியானா நுங்கம்பாக்கத்தில் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் போகிறோம். இது அண்ணா நகர். அண்ணா நகர் போயிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா பாடி. ஆமாங்க, நம்ம பாடி சிவன் கோவில் தான் பார்க்க போகிறோம். பாடிங்கிற ஊர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் போகிற ரூட்டில் இருக்குது. டிவிஎஸ் லூகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி வரலாம். அப்படி இல்லைனா பாடி சரவணா ஸ்டோர் இப்போ நல்லா ஃபேமஸான இடம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இப்போ அப்படியே பின்புறமாக இருக்குது இந்த கோவில். நீங்கள் கோயம்பேட்லேருந்து வரலாம். பாரிஸ் கார்னர், அண்ணா நகர் எல்லா இடத்துலேருந்தும் இந்த பாடிக்கு நமக்கு பஸ் இருக்குது, ஆட்டோ எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. இப்போது நம்ம இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலங்க இது. குரு பகவான் சாபம் நீங்கிய ஸ்தலம் இது. இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகிறது இல்லையா, அதுக்காக சிறப்பான பரிகார பூஜை ஹோமம் எல்லாம் இங்கே நடத்துகிறாங்க. ஆண்கள் வேட்டி ஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கலாம். லேடிஸ் புடவை தாவணி துப்பட்டாவோட சுடிதார்லாம் போட்டு வரலாம்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா, காலையில் 6:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 12 மணி வரைக்கும். ஈவினிங் 4:30 to 8:30 வரைக்கும். விசேஷ நாளில் டைமிங்ஸ் மாறும்னு போட்டிருக்காங்க. இப்போது நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். நான் வரும்போதே ஒரு 2 நெய் விளக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நெய் விளக்கோ இல்லை எண்ணெய் போட்ட விளக்கோ வாங்கினோன்னா வாங்கிட்டு வாசல்லே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அங்கேயே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டோன்னா நம்ம கோவிலை நல்லா ஃப்ரீயாக சுற்றலாம். கையில் அந்த எண்ணெயெல்லாம் வச்சுட்டு நம்ம கோவிலை சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்லையே நான் நெய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்ற போகலாம். இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர், சேக்கிழார், ஹனுமன், சூரியன், சந்திரன், இந்திரன், பரத்வாஜ முனிவர் இவங்க எல்லாம் இங்கே வழிபட்டிருக்காங்க. பரத்வாஜ முனிவர் வலியனாக சாபம் பெற்றதால், வலியன்னா கருங்குருவி, அந்த சாபம் தீர்றதுக்காக இந்த கோவிலில் தவம் இருந்து பூஜித்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதனால் இந்த சிவஸ்தலத்துக்கு இங்கே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி சிவனை பூஜித்து வழிபட்டதுனால இந்த கோவிலுக்கு வலிதாயம் என்ற பெயர் வந்தது. இந்த ஊருக்கும் வலிதாயம் என்ற பெயர் வந்தது. இந்த கோவிலோட நாதர் திருவலிதாயநாதர், திருவல்லீஸ்வரர், தாயார் ஜெகதாம்பிகை. நம்ம திருவல்லீஸ்வரரை பார்த்துட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே தட்சிணாமூர்த்தி பெரிய சிலையாக இருக்கார். அவரை பார்த்துட்டு வரும்போது இங்கே சோமஸ்கந்தர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த சன்னதி பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி. விநாயகரை பார்த்துட்டு அடுத்தது சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. முருகர் இங்கே வள்ளி தெய்வானியோட காட்சி அளிக்கிறாரு. முருகருக்கு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சிலை இருக்குது. இது நம்ம திருவல்லீஸ்வரருக்கு பேக் சைடில் மகாவிஷ்ணு சிலை வச்சுருக்காங்க. மகாவிஷ்ணுவை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது நிறைய லிங்கங்கள்லாம் இருக்குது பிரகாரத்துக்குள்ளே. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அடுத்தது நாகர் சிலை, சண்டீஷர், இங்கே ஒரு சிவலிங்கம், இங்கே நிறைய நாகர் சிலையெல்லாம் இங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா எதிர்க்க பிரம்மாவோட சிலை இருக்குது. பிரம்மாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்தோன்னா அடுத்தது சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது. சிவன் கோவிலில் சண்டிகேஸ்வரர் முக்கியம் இல்லையா, அதனால் சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு அடுத்தது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி கிட்ட அந்த ஐயப்பன் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. இது விஷ்ணு துர்கை. விஷ்ணு துர்கையும் பார்த்துட்டு நம்ம வரும்போது இங்கே கால பைரவர் சன்னதி இருக்குது. அன்றைக்கி சண்டே நாங்கள் போனதுனால கால பைரவர் ராகு காலத்தில் ரொம்ப விசேஷம். நாங்கள் ஈவினிங் டைம் தான் போனோம். அங்கேயும் நல்ல அலங்காரம் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உள்ளேருந்து வெளில வரோம். இதுதான் அந்த வெளில வரத்துக்கான வழி. இவர் தான் திருவல்லீஸ்வரர். ஜெகதாம்பிகை எங்களால் எடுக்க முடியல, ஏன்னா கருவறைக்குள்ளே எடுக்கக்கூடாது, அதனால் நாங்கள் எடுக்கலை. இதை ஃபோட்டோஸ் கூகுள்லேருந்து எடுத்து போட்டோம். இது நம்ம பிரசாத ஸ்டாலு. நம்ம சுவாமியை பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கலாம். இங்கே கும்பாபிஷேகத்துக்கான பணியெலாம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அப்படி தான் லாஸ்ட் டைம் அயகிரிவர் கோவில் போனப்போ அங்கேயும் கும்பாபிஷேகத்துக்கான பணியெலாம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த கோவிலே அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த பிரகாரம் சுற்றி வர இடத்துல புறாக்கள்லாம் டெய்லியுமே பகல் வேலையில் இங்கே இப்போ உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு வருமா. இங்கே வர மக்கள் எல்லாமே புறாக்களுக்கு தீவனங்கள்லாம் வாங்கி போடுவாங்களாம். நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால புறாக்களை பார்க்க முடியல. இப்போ இங்கே வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால புறாக்கள் எதுவும் இங்கே இல்லை. ஆனால் ரெகுலராகவே அங்கே புறாக்கள் வருது. அதுக்கான தீவனங்களும் வாசலில் விற்கிறாங்க. இந்த மாதிரி கோவிலில் இருக்க புறாக்கள், மீன்கள்,
கோசாலையில் இருக்க பசுமாடு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக உணவு கொடுக்கும்போது நம்மளுடைய கர்மவினை தீரும்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம கோவிலுக்கு போகும்போது மீன்களுக்கு பொரிகளோ, பசுமாடுகளுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை, இந்த மாதிரி பறவைகளுக்கு அதுக்கான தீவனங்கள் வாங்கி போடும்போது நம்மளோட கர்மவினையை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சைடில் ஃபுல்லாக எழுதி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கோளறு பதிகம், தேவாரம், திருவாசகம், அந்த மாதிரி சிவன் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள், பதிகங்கள்லாம் அங்கே இருக்குது. அதை நம்ம படிச்சுட்டே வரலாம். இது வந்து கோவிலோட தலவிருட்சம் என்னென்னா பாதிரி மரம். இந்த தலவிருட்சத்தை நம்ம பார்த்துட்டு திரும்ப பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிக்கலாம். நாங்கள் வரும்போது ஈவினிங் டைமு ஒரு 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட வெளிச்சம் இருந்தது. அப்புறம் திரும்ப இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் அந்த லைட் வெளிச்சத்தில் எடுப்போம்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக கவர் பண்ணோம். இந்த இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகிறதுனால கோவில் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸு, மக்கள் வந்து சிவ தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி க்யூக்கு கட்டி விடுவாங்க இல்லையா, அந்த கட்டை மாதிரியெல்லாம் அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் அந்த கோவிலில் நிறைய கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி நிறைய கூட்டமாகவும் இருந்தது. இப்போ வந்து எல்லா சிவன் கோவில்லையும் தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி திருமுறை வகுப்புகள்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கோவில்லையும் அந்த மாதிரி தான். பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி அந்த திருவல்லீஸ்வரர் சன்னதி பக்கத்தில் தேவாரம், திருவாசகம்லாம் பாடிட்டு இருந்தாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வருது. அடுத்தது இங்கே பிரசித்தி பெற்ற குரு பகவானோட சன்னதியை பார்க்க போகிறோம். குரு பகவான் தன் தம்பி மனைவி மேனகையால் சாபம் பெற்று பாதிக்கப்பட்டதுனால சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அப்போ சிவபெருமான் வந்து அவருக்கு இந்த கோவிலில் தங்கியிருந்து என்னை பூஜித்து வந்தால் உனக்கு சாபம் நீங்கும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து வரம் கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்குது. குரு பகவான் வந்து மங்கள காரியத்துக்கு உரியவர், சுபகாரிய தடையை நீக்குபவர், சுபகிரகம் சொல்லுவாங்க. அதனால் குரு பகவான் குரு பலன் இருந்தால் தான் ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இங்கு வியாழக்கிழமை தோறும் காலையிலையும் மாலையிலையும் குரு பகவானுக்கு சிறப்பான அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் நடைபெறுது. இது வந்து சென்னையில் இருக்க ஒரு குரு பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுது. ஏன்னா வெளியூரில் இருக்க குரு ஸ்தலத்துக்கெலாம் நம்மளால் போக முடியாத பட்சத்தில் இங்கே வந்து நம்மளால் முடிஞ்சதை குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் வந்து நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் நடக்காமல் இருக்க இந்த சுபகாரியங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கும். இந்த மாதிரி கல்யாணம், குழந்தை பேரெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுது. அதனால் நம்மளால் எப்போ முடியுதோ இங்கே வந்து குரு பகவானையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருவல்லீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் நல்லபடியாக நடக்கும். அதனால் உங்களால் முடிகிற போது வந்து தரிசனம் பண்ணுங்கள். இப்போ குரு பயிற்சி வேறு வரப்போகிறதுனால குரு பயிற்சி முடிஞ்சப்பவும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நாங்கள் அது பக்கத்துலேயே ஒரு வள்ளலார் சன்மார்க்க சங்கம் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதை தாண்டி வரும்போது நாங்கள் பாடி சரவணா ஸ்டோர் கிட்டே வந்தோம். அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அந்த கோவிலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. எதுக்கு இந்த சரவணா ஸ்டோர்ஸ் காமிச்சிருக்கோன்னா இது ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. இங்கே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பாடி சிவன் கோயில்னால் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.